சென்னை ராயப்பேட்டையில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 50 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் நேற்று இரவு யாக்கூப் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் என்ஐஏ அதிகாரிகளும் திடீரென சோதனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு 10 கோடி அளவில் ஹவாலா பணம் கைமாறுவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. வரி ஏய்ப்பு செய்து இந்த ஹவாலா பணம் கைமாறுவது அறிந்து அங்கு சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெட்டிகளில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதையும் கண்டறிந்திருக்கிறார்கள். அதனை சோதனை செய்த போது 50 லட்சம் அளவில் ரூபாய் நோட்டுகளாகவும் மீதம் 9.50 லட்சம் அளவில் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய போலி நோட்டுகளும் இருந்திருக்கின்றன. அதனை மோசடி செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்தப்பட்டதும் தெரிய வந்திருக்குது. அதே போல என்ஐஏ அதிகாரிகள் இந்த போலி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இதனை புழக்கத்தில் விடுவதற்காக இந்தியா கடத்தி வரப்பட்டதா என்ற கோணத்திலும் அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 50 லட்சம் ரூபாய் பணத்திற்கு போதிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அதனை பறிமுதல் செய்ததாகவும் மீதமுள்ள 9.50 கோடி மதிப்பிலான பணம் என்று கூறப்பட்ட இந்த குழந்தைகள் பயன்படுத்தும் கரன்சி நோட்டுகளையும் அதனை வைத்திருந்த 2 நபர்களையும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது ராயப்பேட்டை போலீசார் அவர் இருவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போல வேறு யாரிடமாவது மோசடியில் ஈடுபட்டாரா என்ற கோணத்தில் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள்.